உடல் எழுச்சியில 11 நாள். இந்த 11 நாளும் நம்ம மெயினா பண்ண போறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் தான். இந்த எனர்ஜைசிங் எக்ஸசைஸை நீங்க தினைக்கும் பண்ணீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி அதிகமாகும். இப்ப கழுத்து வலி, முதுகு வலி, இந்த வலிலாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போயிடும். ஸோ அது நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒன்று அது பண்ண பண்ண என்னென்ன யூசஸ் இருக்குன்றதையும் நான் சொல்றேன். அதை நம்ம ஒண்ணா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இப்போ தியானம் பண்ண போறோம்னா அதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். அதாவது உங்க வீட்டில் ஒரு நல்ல காத்தோட்டமான இடமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்க எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை தியானம் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடம் கொஞ்சம் காற்றோட்டமா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்த முடிவு பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு கீழே ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க. துணி, வேஷ்டி துணி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது விரிச்சுக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட சின்ன பாய் இருக்கு அப்படின்னா நீங்க பாயும் விரிச்சுக்கலாம். சரிங்களா? விரிச்சுட்டு அதே இடத்துல தினைக்கும் தியானம் பண்றதுக்கோ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ ட்ரை பண்ணுங்க. ஒரே இடம், அதாவது ஒரு இடத்த நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அதே இடத்துல தினைக்கும் செய்யணும். ஏன்னா ஒரே இடத்துல ஒரு விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அந்த இடத்துலையும் அங்க உட்காரும் போது நம்மளுக்கும் பல ஆற்றல்கள் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இடத்த தீர்மானம் பண்ணிட்டு அதே இடத்துலையே நம்ம தினைக்கும் நம்மளோட எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ண போற தியானம் ஆகட்டும் பார்ப்போம். சரிங்களா? சரி, இன்னைக்கு வகுப்பு எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எனர்ஜைசிங் எக்ஸசைஸ், அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு தினைக்கும் பண்ணக்கூடிய ஒரு தியானம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு தியானம், அதாவது ஒரு 10 நிமிடம் ஒரு தியானம், அதுக்கு அடுத்து ஒரு 10 நிமிடம் இன்னொரு தியானம். அது எப்படி பண்ணணும்ன்றது நான் சொல்லி தருகிறேன். இது ஜென்ரல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் பண்ண போறோம். இதுக்கு நீங்க என் கூட சேர்ந்து பண்ணாலும் ஓகே, இல்லை நான் பண்றதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வீட்டில் நீங்களா செஞ்சாலும் ஓகே. சரிங்களா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நிற்கணும். கொஞ்சம் தள்ளிக்கிறேன். நான் என் முழு உருவம் தெரியுதா அப்படின்றது தான் டவுட்டா இருக்கு. சரி, சரி, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். சரிங்களா? பகுதி பகுதியா ஃபர்ஸ்ட் எப்படின்னா உள்ளங்கால்ல இருந்து நம்ம எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறோம்னா நம்ம காலை தூக்கிட்டு நம்ம பாதம் இருக்குங்களா, அந்த பாதமை கிளாக் வைஸ் 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். இது 2 காலிலையும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன, நம்ம கால் பாதத்தை கிளாக் வைஸ் 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். பண்ணலாங்களா எல்லாரும்? நீங்களும் பண்ணுங்க, நானும் பண்றேன். இது ஃபுல் இது வரலன்றதுனால என் கால் உங்களுக்கு தெரியல. நான் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடுத்த காலில் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அது பண்ணிட்டேன். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்றேன்னா இந்த 2 முட்டியும் ஒண்ணா வச்சுட்டு இந்த முட்டியை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல அதே 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? இப்போ அடுத்து இடுப்பை மட்டும் ரொட்டேட் பண்ண போறோம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா? இப்போ அடுத்து கைக்கான பயிற்சி. கையை இப்படி சுத்த போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நம்ம பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் இப்போ நம்ம பண்ண எக்ஸசைஸ் எல்லாம் ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு நுனிக்கால், அதுக்கப்புறம் முட்டி, இடுப்பு, இந்த ஜாயின்ஸ் இந்த எக்ஸசைஸை நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணோம்னா என்ன ஆகும்னா ரத்தம் ஓட்டம் நல்லா இருக்கும். இந்த கை வலி கால் வலிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரிங்களா? இப்போ அடுத்து கழுத்து வலி முதுகன் தண்டு வலி வலிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த வலியை போக்குறதுக்கு இப்போ ஒரு எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம்னா கழுத்தை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா ஃபுல் ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ அடுத்து கழுத்தை ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு திருப்ப போகிறோம் 10 டைம்ஸு. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். இதுவும் கழுத்து வழி, அதுக்கப்புறம் இந்த கழுத்து தேய்மான வழி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நான் ரைட் சைட் பார்க்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு என்னால் தலையை திருப்ப முடியும் திருப்பி அந்த கடைசி திருப்புற இடத்துல ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு திருப்ப முடியுமோ திருப்பிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். சரிங்களா? கொடுக்குறேன். 1 ப்ரெஷர், 2, 3 ப்ரெஷர், 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இதே மாதிரி கழுத்தை மேலையும் கீழையும் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி மேலே எவ்வளோ தூரத்துக்கு என்னால் சாய்க்க முடியுமோ சாய்ச்சிட்டு அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து இப்போ கண்களுக்கான எக்ஸசைஸ். இந்த கண்களுக்கான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பலன் இருக்கு. இந்த பலனை அனுபவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான்.
சரிங்களா? ஏன்னா நான் 10வது படிக்கும் போதே என் கண்ணுக்கு கண்ணாடி போட்டேன். 10வது படிக்கும் போதே கண்ணாடி போட்டுட்டேன். ஆனால் கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாமையே என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது. பாருங்க, நான் 10வது படிக்கும்போது கண்ணாடி போட்டேன். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கண்ணாடியில் தான் இருந்தேன். ஆனால் கடந்த ஒரு 6 வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்ணாடியை நான் போடுறதில்லை. அது ஏன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுனால தான் காரணம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் 1 நாள் 2 நாள் பண்ணிட்டு எனக்கு பலன் வரல அப்படின்னீங்கன்னா வராது. சரிங்களா? இது எப்படி பண்ணணும்? தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்துனா எப்படி? வருடங்களா நான் திருப்பியும் அதே தான் சொல்றேன். சாப்பிட்றது எப்படி நம்ம தினைக்கும் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த எக்ஸசைஸுங்களும் நம்ம தினைக்கும் பண்ணணும். தினைக்கும் பண்ணீங்கன்னா இதோட பலன் வந்து உங்களால பார்க்க முடியும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஜிம்முக்கு போறவங்கள நீங்க பாக்குறீங்க. இப்போ புதுசா ஒருத்தர் ஜிம்முக்கு போறாங்கன்னா ஒரு மாசத்துல இல்ல ஒரு 2 மாசத்துல அவங்க உடம்புல ஏதாவது வித்தியாசம் தெரியுமான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. என்னய்யா 2 மாசம் போறேன், உடம்புல எதுவுமே இல்லையே அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா ஒரு 3 மாதம் 4 மாதம் 5வது மாதத்துக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றங்கள் அவங்க உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இது. நீங்க வந்து ஒரு மாசம் நான் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா தெரியாது. நீங்க ஒரு 2, 3, 4, 5 அப்படின்னு போகும்போது இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த கண்ணுக்கான எக்ஸசைஸ் என்னன்றது பாருங்க. கண்ணை வந்து நான் ரொட்டேட் பண்ண போறேன். இப்போ எப்படி கழுத்தை ரொட்டேட் பண்ணோமோ அதே மாதிரி கண்ணை கிளாக் வைஸும், கருவிழியை வந்து கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் சுத்த போறோம் 10 டைம்ஸ். இது பண்ண ரொட்டேட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 anti-clockwise. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதே மாதிரி கருவிழிய ரைட் சைடு லெஃப்ட் சைடு. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கருவிழி என்ன பண்ண போறோம்? மேலேயும் கீழையும் 10 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இப்போ அடுத்து பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணுறது எப்போ பண்ணணும்னா, இரவும் பகலும் சந்திக்கிற நேரம், அதுக்கப்புறம் பகலும் இரவும் சந்திக்கிற நேரம், அந்த அந்தி பொழுது அப்படின்வாங்கல்ல சாயந்தரம். அதே மாதிரி அதாவது எப்படின்னா, இளம் வெயில் அப்போதான் வந்து இரவு முடிஞ்சு பகல் தொடங்குற அந்த இளம் வெயிலில் வந்து நம்மளால பார்க்க முடியும். இளம் சூரியனை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் சூரியனை பார்த்துக்கிட்டு பண்ணணும். அதாவது அந்த இளம் சூரியனை நம்ம கண்ணால், வெறும் கண்ணால் நல்லா பார்க்க முடியும். அப்போ நல்லா பார்த்து கண்ணை வந்து ஃபுல்லாக திறந்து மூட போகிறோம். திறந்து மூட போகிறோம். சரிங்களா? 10 தடவை. எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் 2 உள்ளங்கையை நல்லா தேய்ச்சி, சூடு பறக்க தேய்ச்சி, அந்த சூட்டை நம்ம அப்படியே அந்த கண்ணில் வைக்கணும். இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் பண்பாடுல ரொம்ப வருஷங்களா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வர சயின்டிஸ்ட், அதாவது இன்னைக்கு வர விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இளம் சூரியனை, இளம் சூரிய கதிர் நம்ம உடம்புல பட்டுதுன்னா, நம்ம கண்ணில் பட்டுதுன்னா ரொம்ப நல்லதுன்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம்ம எப்போ சொல்லிட்டோங்க? ஒரு 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணுன்றது நம்ம ஆளுங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம தான் அது எதுவும் பண்றதில்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸா, இதெல்லாம் பண்ணா டிஃபரன்ஸ் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க.
பண்ண ஆரம்பிங்க. பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட என்ன சொல்கிறது யூசஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, அடுத்து என்ன எக்ஸசைஸ்னா, நம்ம காலில் இப்படி தூக்கி இப்படி நிற்கிறது. இப்படி ஒரு 10 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எல்லாருமே பண்ணலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். உடம்பு முழுசுக்குமே இது வந்து என்ன ஆகும்னா ஒரு 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 சக்தியை கொடுக்கும். இது சில பேரால் பண்ண முடியலன்னா நீங்கள் செவத்தோட சப்போர்ட் எடுத்துட்டும் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி சாய முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி சாய்க்க போகிறோம். சரி, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சால் போதும். என்னால் இவ்வளோ தான் முடியும்னா நீங்கள் அவ்வளோ செஞ்சால் போதும். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு காம்படிஷனுக்கோ இதுக்கும் போகலை. சரிங்களா? நம்மளால் முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த எல்லா எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு விஷயமே நம்ம உடல் எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். நம்ம உடலால் முடியாமல் நம்மளை வருத்திக்கிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதாவது நம்ம உடம்பை வருத்தி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அது வந்து நமக்கு பின்விளைகளை தான் கொடுக்கும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி சாய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சாயுங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட்டில் குனிய போகிறோம். ஃப்ரண்ட்டில் குனியும் போதும் தரையை தொடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம காம்படிஷனோ இல்லை யோகாசனமோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நம்ம பண்ணுறது முழுக்க ஒரு எக்ஸசைஸ் தான். ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களால் தரையை தொடர அளவுக்கு உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி குனிய போகிறோம். எவ்வளோ குனிய முடியுதோ அவ்வளோ மட்டும் குனிய போகிறோம். இதுவும் ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? இதோட நின்றுக்கிட்டு பண்ணுற எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் முடிஞ்சுது. இப்போ நம்ம அடுத்து உட்காந்துக்கிட்டு பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட 2 பாதங்களையும் ஒன்றா வச்சு செய்கிறது. ஒரே நிமிஷம், இதுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன். அதாவது என்ன பண்ணணும்னா, உங்கள் 2 பாதத்தையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இதை எவ்வளோ தூரம் உங்கள் கிட்ட எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்கணும். இது பண்ணும்போது உங்களோட முதுகும் தண்டு வந்து நேராக இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோன்னா, இது நம்ம இன்னையிலேருந்து பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளால் அர்த்த பத்மாசனத்துலேயோ இல்லை சப்பளங்கால் போட்டோ இல்லை வந்து பத்மாசனத்துலேயோ உட்கார்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளால் எவ்வளோ நேரம் வேணாலும் தரையில் வந்து கால் வலிக்காமல் உட்கார முடியும். ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆனாலும் நம்மளால் தாராளமாக உட்கார முடியும். சரிங்களா? இதுவும் ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் இது வந்து நம்ம பண்ணால் ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து